Hi everyone, welcome to Netting Lit. In this audio lecture, we are going to see about Jane Austen. Jane Austen was born in the year 1775 and she died in the year 1817. ஒரு கிரேட்டான ஒரு நாவலிஸ்ட், அதுவும் ஃபீமேல் நாவலிஸ்ட் யார் அப்படின்னா நம்ம ஜேன் ஆஸ்டின் தான். அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க தான். அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நமக்கு பெருசாக தெரியலை. இவங்க நிறைய லெட்டர்ஸ் வந்து இவங்களோட சிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க. பட் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிருச்சு. ஸோ இவங்களோட லைஃப் பற்றி நமக்கு பெருசாக எதுவுமே தெரியலை. அண்ட் இவங்களோட நாவல்ஸ் எல்லாமே இவங்க வாழ்ந்த அந்த டைமில் எந்த விதமான ஃபேமஸையும் இவங்களுக்கு கொடுக்கல. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ கரண்ட் வரைக்கும் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு கிரேட்டான நாவலிஸ்ட். அவங்களோட நாவல்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம ஜேன் ஆஸ்டினுக்கு இந்த பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி அதெல்லாம் கூட பிடிக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹர் நாவல்ஸை வந்து அனானிமஸான நேம்ஸில் தான் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணலை. பட் இவங்களோட நாவல்ஸ் எல்லாத்துலேயுமே மேரேஜ் அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீமாக வந்து இருக்குமா. ஓகேயா, ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இன் December 2011 there is a question. Who famously said 3 or 4 families in a country village is a very thing to work on? And the answer is Jane Austen. ஒரு country villageல ஒரு 2-3 ஃபேமிலிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஒரு நல்ல ஒரு நாவலை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. She has written 6 novels and அதில் இன்னொரு நாவல் எழுதியிருக்காங்க. that is an epistolary novel. epistolary means letter formatல இருக்கக்கூடிய நாவலாகவும் எழுதியிருக்காங்க. தென் நம்ம இவங்களோட ஒர்க்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி இந்த ஒர்க், இந்த நாவலை வந்து தமிழில் ஒரு ஃபில்மாக கூட எடுத்திருக்காங்க. கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபில்ம் பார்த்துருப்பீங்க. தபு, ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ் அண்ட் மம்முட்டி இவங்கெல்லாம் நடித்த ஒரு ஃபில்ம். ஓகேயா, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோட ஸ்டோரியை தான் தமிழில் அந்த கண்டு கொண்டேன் மூவியில் எடுத்திருக்காங்க. நிறைய இன்சிடென்ட் வந்து சிமிலராக தான் வரும். நம்ம ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். தி சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1811. இந்த ஒர்க்கை வந்து அனானிமஸாக தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏ லேடி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேம் எதுவுமே கொடுக்கலையா. இந்த ஸ்டோரி வந்து யாரை பற்றினது அப்படின்னா 2 டேஷ்வுட் சிஸ்டர்ஸை பற்றினது. அந்த டேஷ்வுட் சிஸ்டர்ஸ் யார் அப்படின்னா எலினார் அண்ட் மரியானா. நம்ம இவங்களோட ஃபேமிலி செட்டப்பை பார்ப்போம். ஹென்ரி டேஷ்வுட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபாதர், சரியா. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் டேஷ்வுட். இவங்க 2 பேருக்கும் 4 பசங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்க அண்ட் ஒரு பாய் வந்து இருக்காங்க. அந்த 3 கேர்ள் சில்ட்ரன் வந்து யார் அப்படின்னா எலினார், மரியானா, மார்கரெட். அவங்க ஃபாதரோட நேம் டேஷ்வுட்னு வர்றதுனால அவங்களோட ஃபாதரோட நேமை பின்னாடி சேர்த்துக்கலாம். எலினார் டேஷ்வுட், மரியானா டேஷ்வுட் அண்ட் மார்கரெட் டேஷ்வுட். அண்ட் ஒரு சன் இருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அந்த சன்னோட நேம் வந்து ஜான் டேஷ்வுட். அண்ட் இந்த ஜான் டேஷ்வுட்க்கு வந்து கல்யாணம் ஆகிருச்சு. அவங்க வந்து யார் அப்படின்னா ஃபேனி ஃபெரார்ஸ். ஓகேயா, இப்போதைக்கு ஃபேமிலியோட செட்டப் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அந்த ஃபாதர் ஹென்ரி வந்து ஒரு டெட் கண்டிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ ஒரு வில் வந்து எழுதணும் அப்படி தானே. அப்போது என்ன சொல்கிறாங்க, பையனை கூப்பிட்டு அப்படின்னா இந்த டைமில் வந்து அந்த டைம் 18th century இங்கிலாண்டில் வந்து அப்பா வந்து பொண்ணுக்கு வந்து சொத்து கொடுக்க முடியாது, பட் நீ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்கிட்ட சொல்கிறாங்க. என்னால் கொடுக்க முடியாது, ஸோ நம்மளோட ஃபார்ச்சூனை வந்து நீ உன் சிஸ்டர்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து இறந்து போயிடுறாங்க, ஹென்ரி டேஷ்வுட். பட் நம்ம ஜானோட ஒய்ஃப் ஃபேனி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கன்னிங்கான லேடி. எப்படி நம்மளுக்கு கொடுத்த ஃபார்ச்சூனை வந்து நம்ம உங்களோட தங்கச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ஜானும் ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் இந்த சிஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே எந்த ஒரு ஃபார்ச்சூனுமே இவங்க வந்து கொடுக்கல. அண்ட் ஆல்சோ அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் மதர், 3 சிஸ்டர்ஸ் யாரெல்லாம், எலினார், மரியானா அண்ட் மிஸ்ஸஸ் டேஷ்வுட் வந்து மதர் அண்ட் மார்கரெட் வந்து என்னோட சிஸ்டர், எல்லாத்தையுமே வந்து ஒரு மெய்ட் சர்வெண்ட் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த எஸ்டேட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 லேடிஸும் வந்து முடிவு பண்ணுறாங்க. இதில் எலினாரோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ஷீ இஸ் ரூல்டு பை ஹெட். அப்படின்னா மைண்டை வச்சு யோசிக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த எலினார். ஓகேயா, ஹார்ட் வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஹார்ட் சொல்கிறது கேட்க மாட்டாங்க, மைண்டு சொல்கிறது தான் கேட்பாங்க. அண்ட்
அவங்களோட சிஸ்டர் மரியானா. அவங்க எப்படி அப்படின்னா அவங்க வந்து ரூல்டு பை ஹார்ட். நம்ம அந்த டைட்டிலில் பார்த்தோம் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. அந்த சென்ஸ் வந்து யார் அப்படின்னா எலினார். சென்சிபிலிட்டின்னு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. டக்குன்னு எதுனாலும் இமோஷ்னல் ஆகிறத சென்சிபிலிட்டி சொல்லுவோம். அது வந்து யார் அப்படின்னா மரியானா. ஓகே, அந்த ஃபிலிமில் பார்த்தோம் அப்படின்னா எலினார் வந்து தபு அண்ட் தென் மரியானா வந்து ஐஸ்வர்யா ராய். ஓகேயா, தென் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். இவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேயா, அண்ட் இவங்க எல்லாருமே வந்து இப்போ எங்கே போகிறாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு டிசைட் பண்ணாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா பார்டன் பார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஜான் மிடில்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து அடுத்து பார்டன் பார்க்குக்கு வந்து மூவ் ஆகி போக போகிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் இவங்க மூவ் ஆகுறதுக்கு என்ன அப்படின்னா ஃபேனி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபேனியோட பிரதர் ஒருத்தர் இருக்காங்க, எட்வர்ட் ஃபெரார்ஸ். ஓகேயா, ஃபேனி ஃபெரார்ஸ் அவங்களோட பிரதர் எட்வர்ட் ஃபெரார்ஸ். அவங்க வந்து எலினார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எலினாரும் இந்த எட்வர்ட் ஃபெரார்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இதை வந்து ஃபேனி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்கல. நம்ம பிரதர் எப்படி எலினாரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கொஞ்சம் டார்ச்சர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து அதை தாங்காமல் பார்டன் பார்க்குக்கு வந்து மூவ் ஆகி போயிடுறாங்க. எலினாருக்கும் நம்ம எட்வர்ட் ஃபெரார்ஸ்க்கும் இடையில ஒரு லவ் வந்து ஓடிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்டன் பார்க்குக்கு போனால் அங்கே ஜான் மிடில்டன் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் லேடி மிடில்டன், இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு நல்ல பீப்புள். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த டேஷ்வுட் ஃபேமிலியை வந்து வெல்கம் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த ஜான் மிடில்டனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கர்னல் பிராண்டன். இவங்களுக்கு வந்து 35 வயசாயிருச்சு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மரியானா டேஷ்வுட் செகண்ட் டாட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கர்னல் பிராண்டனை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கர்னல் பிராண்டனுக்கு வந்து 35 வயசு வந்து ஆகிருச்சு. இந்த கர்னலுக்கு வந்து மரியானா மேலே பார்த்ததுலேருந்தே ஒரு க்ரஷ் மாதிரி இருக்குது. பட் மரியானா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கர்னல் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் எல்லாம் தெரியாது, பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி மரியானாக்கு வந்து முதல்ல இந்த கர்னல் பிராண்டனை பிடிக்கல. மரியானா வந்து அந்த டைம் இன்னொருத்தவங்களை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வில்லுபி, WILLOUGHBY, வில்லுபி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மீட்டிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒன் டே மரியானா வந்து கீழே விழுந்து அவங்களோட ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆயிருச்சு. அப்போ ஹீரோ மாதிரி வில்லுபி வராங்க, மரியானாவை கையிலேயே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுடுறாங்க. ஸோ மரியானாக்கு வந்து இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் 2 பேருக்குமே வந்து சேம் டேஸ்ட் இருக்கு. ஆர்ட், பொயட்ரி, மியூசிக் எல்லாத்துலேயுமே வந்து வில்லுபிக்கும் மரியானாக்கும் ரொம்ப ஒரு சிமிலரான டேஸ்ட் இருக்குது. ஸோ மரியானா அண்ட் வில்லுபி வந்து ஈஸியாக லவ்வில் ஃபால் ஆகிடுறாங்க. அண்ட் வில்லுபி வந்து அடிக்கடி இவங்க பார்டன் பார்க்கில் இருக்கும்போது வீட்டுக்கு வராங்க, வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில அந்த லவ் வந்து நல்லா ப்ளூம் ஆகிறது. அண்ட் அந்த மற்ற டேஷ்வுட் ஃபேமிலியில் இருக்க அவங்களோட மதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்காங்க அப்படின்னா ஓகே இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பிக்னிக் எல்லாம் போகிறாங்க. பிக்னிக் அந்த படத்தில் கூட ஒரு சீன் வரும். கர்னல் அவங்களோட ஒரு இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் எல்லாம் போவாங்க. அங்கே மறுபடியும் வில்லுபி வந்து ஷோ ஆஃப் பண்ணுவார். அப்படிங்கிற மாதிரி சீன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகிருது அப்படின்னா இந்த வில்லுபி வந்து இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம டக்குன்னு லண்டனுக்கு கிளம்பி போகிடுறாரு. உடனே நம்ம மரியானாக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, எதுக்கு இவங்க போனாங்க அப்படின்ட்டு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏதாவது லெட்டர் ஏதாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மரியானா. அண்ட் எட்வர்ட் ஃபெரார்ஸ் இருக்காங்கல்ல, எட்வர்ட் ஃபெரார்ஸ் யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் பொண்ணு எலினார் அவங்களோட லவ்வர். எட்வர்ட் ஃபெரார்ஸ் வந்து அப்போ பார்டன் பார்க்குக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. எலினாருக்கு வந்து இவங்களை பார்த்தோன்னே ஏதோ இவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் ஒருவேளை இவங்க நம்மளை லவ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அப்புறம் எட்வர்ட் வந்து போயிடுறாங்க. கொஞ்சம் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க இருக்க அந்த பிளேஸ்க்கு வந்து யார் வரா அப்படின்னா லூசி ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. இவங்க வந்து இந்த மிடில்டன் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்டு. அண்ட் அவங்க வராங்க. வரும்போது எலினார்கிட்டலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எட்வர்ட் அவங்கள வந்து நல்லா தெரியும், நானும் எட்வர்டும் வந்து சீக்ரெட்டாக 4 வருஷமாக என்கேஜ் பண்ணிக்கிட்டோம், 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எட்வர்டும் என்கேஜ் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலினாருக்கு வந்து இது பயங்கரமான ஒரு ஷாக்காக இருக்குது, ஹார்ட் பிரேக்கிங்கான சிச்சுவேஷனாக இருக்குது. அண்ட் இப்போது எட்வர்ட் ரீசெண்டாக வந்துட்டு போகும்போது இவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறின மாதிரியும் இருக்குது அப்படி தானே. ஸோ இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க.
அவங்களோட சிஸ்டர் மரியானாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எட்வர்ட் வந்து ரொம்ப ஒரு பேடான ஃபெல்லோ, நான் என்னமோ அவங்கள வந்து லவ் பண்ண மாட்டேன், எந்த கனெக்ஷனும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம எலினார். அண்ட் அதுக்கப்புறம் மரியானாவை ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, மரியானா வந்து வில்லுபிக்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. பட் எந்த லெட்டருக்குமே ஒரு ஆன்சர் வந்து வரலை. அண்ட் அந்த டைம் கர்னல் பிராண்டன் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வில்லுபி பற்றி நிறைய பேடான திங்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு யங் கேர்ளை வந்து செடியூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்போ வந்து அவன் வந்து நல்லவன் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து உங்களோட லவ்வை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். மரியானாவும் ரொம்ப டிஜெக்ட் ஆகிடுறாங்க. இப்போ 2 சிஸ்டர்ஸுமே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. எலினார்க்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களோட லவ்வர் எட்வர்ட் ஃபெரார்ஸும் லூசி ஸ்டீலும் என்கேஜ் ஆகியிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் தென் மரியானாவோட லவ்வர் வில்லுபி வந்து எந்த லெட்டர்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணலை அப்படின்னு தெரியுது. 2 பேருமே ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. அண்ட் அந்த டைம் நம்ம ஃபேனி ஃபெரார்ஸ், அவங்களோட மதர் ஃபேனி ஃபெரார்ஸ் அண்ட் எட்வர்ட் ஃபெரார்ஸ், இவங்களோட மதருக்கு வந்து இந்த சீக்ரெட் என்கேஜ்மெண்ட் பற்றி தெரியுது. எட்வர்ட் அண்ட் லூசிக்கு நடந்த சீக்ரெட் என்கேஜ்மெண்ட் பற்றி தெரியுது. நீ வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணு, இல்லைன்னா உனக்கு எந்த ஃபார்ச்சூனும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஓகேயா? அண்ட் அப்போ எட்வர்ட் என்ன டிசைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம இனிமேல் லூசியை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. தென் மரியானாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு வந்து பிடிச்சிருது. அண்ட் அந்த டைம் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த வில்லுபி இருக்காங்கல்ல, ஒரு கேர்ளை செட்யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த கேர்ளவே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சே வந்துடுது. ஓகே அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக தான் இருக்குது. பட் அவங்கள ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் சூன் அந்த இவன் இருக்காங்கல்ல வில்லுபி ஒரு லெட்டர் கூட போடுறான் நம்ம மரியானாக்கு, என்னோட ஒய்ஃபோட டார்ச்சர் தாங்க முடியல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி போமா அப்படின்னு மறுபடியும் லெட்டர் போடுறான். பட் இவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம மறுபடியும் எடுத்து எட்வர்ட் ஃபெரார்க்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். எலினாருக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, எட்வர்ட் ஃபெரார்க்கு வந்து கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இவங்களும் நம்பிடுறாங்க. பட் லேட்டர் எட்வர்டை மீட் பண்ணும்போது எட்வர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணலை, என்னோட யங்கர் பிரதர் மிஸ்டர் ஃபெரார் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஃபேமிலி நேம் பின்னாடி ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ என்னோட யங்கர் பிரதருக்கும் லூசிக்கும் தான் மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்னு நம்ம எட்வர்ட் வந்து எலினார்கிட்ட சொல்கிறாங்க. நான் இன்னுமே உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட மதரோட ஃபார்ச்சூன் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, பட் அதை வச்சு நம்ம வாழ்வோம் அப்படின்னு எலினார் கிட்ட அகைன் ப்ரப்போஸ் பண்றாங்க. அண்ட் எலினார் வந்து ரீகன்சீல் ஆகிடுறாங்க. 2 பேரும் யுனைட் ஆகிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மரியானா அந்த சிஸ்டரோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, மரியானா வந்து வில்லுபி வந்து எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த இதில் வந்து இவங்க கோல்டு எல்லாம் பிடிச்சிருக்கும். அப்போ வந்து கர்னல் பிராண்டன் அவங்க தான் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கர்னல் பிராண்டன் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஆர் அட்ராக்ஷன் மாதிரி வந்துடுது. அண்ட் அந்த வில்லுப்பியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு டோட்டலாக கர்னல் பிராண்டன் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி 2 சிஸ்டர்ஸும் 2 பேர் கூட மேரேஜ் ஆகிடுறாங்க. ஓகேயா? எலினார் ஃபர்ஸ்ட் சிஸ்டர், அவங்க வந்து எட்வர்ட் ஃபெராரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் மரியானா அவங்க வந்து கர்னல் பிராண்டனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த ஸ்டோரியில் முக்கியமாக எலினார் வந்து சென்ஸ் அண்ட் மரியானா வந்து சென்சிபிலிட்டி, இதை வந்து நல்லா தரவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? In September 2013, there is a question. In Sense and Sensibility, Austen portrayed an excess of sensibility in Mariana. And that's it for Jane Austen. We will meet in the next audio lecture. Thank you.